Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வார்ம் ஹேட்ச் டிரைவர் என்தூசியாஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். அதுதான் Hyundai i20 N-Line. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் ஷார்ட் டர்ம் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. Hyundai i20 N-Line. இந்த வண்டி Hyundai 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் i20 விட இதோட பவர் அண்ட் டார்க் வந்து சிக்னிஃபிகண்ட்லி அதிகம். அதனாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் என்தூசியாஸ்டிக்கான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் தி ஹூட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் டர்போ சார்ஜ் GDI இன்ஜின் தான் வருது. இது ஜென்ரேட் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 PS ஆஃப் பவர் அண்ட் 172 Nm டார்க் வருது. ஸ்டாண்டர்ட் i20 கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் வந்து 1.2 லிட்டர் லீனியரான இன்ஜின் தான் வரும். அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வரும். அது ஜென்ரேட் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 89 PS அண்ட் 120 Nm டார்க் தான் கொடுக்குது. அதை விட கம்பேர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ரோட்ஸுக்கு. இந்த i20 N-Line பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்சை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் Hyundai பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அதோட ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குன்னு சொல்லணும். ஸ்டாண்டர்டான i20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 lakhsலேருந்து 13 lakhs வரைக்கும் வருது ஆன் ரோட் ப்ரைஸ். ஆனால் இந்த i20 N-Line பார்த்தீங்கன்னா N6 N8 அப்படின்னு ரெண்டு வேரியன்ட் வருது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 14 lakhs வந்துடுது ஆன் ரோட் அண்ட் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 lakhs கூட போகுது. இதோட பஞ்சியான டர்போ GDI இன்ஜினோட உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் DCT கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு வேரியன்ட்ஸ்லுமே டிஃபால்ட்டாக வந்துடுது N6 அண்ட் N8ல. கூடவே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பேஸ் வேரியண்ட்டில் அதாவது N6ல பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் LED செட்டப் வித் DRLs வந்துடுது. ரியர் வைப்பர்ஸ் வந்து டாப் எண்டில் வருது, பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 8 inch இன்ஃபர்டைன்மெண்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் உங்களுக்கு 10 inch கொடுத்துருக்காங்க. அதில் மூட் லைட்டிங் எக்ஸ்ட்ராவாக வருது IRVM. அது வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடையாது. N-Lineல மெக்கானிக்கல் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஸ்தட்டிக்கலாகவும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில்ஸே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லோகோவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அழகாக இருக்குது. ரெட் இன்சர்ட்ஸ் வந்து சுற்றிலும் ஃப்ரண்ட் அண்ட் சைடு எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து நீங்கள் ஆட் ஆனாக போட்டுக்கலாம் N-Line அப்படின்ற ஸ்கிட் பிளேட்ஸு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் டூவல் டிப் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டர்டான i20 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட எக்ஸாஸ்ட் நோட்டை நம்ம இப்போ கேட்டுருவோம். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195/55 R16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸோட வருது. இதோட பவர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் i20லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் வரும். கூடவே ஸ்டாண்டர்ட் i20க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்போர்ட்டியான ரைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதோட சஸ்பென்ஷன்ஸை வந்து அவங்க பெட்டராக டேம்பனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கார்னரிங் எபிலிட்டிலாம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா i20 N-Lineோட N6 வேரியன்ட் தான். இந்த வண்டி வாங்கி 6 months ஆகுது. 6500 kilometers கிட்ட ஓடிடுச்சு. ஒரு சர்வீஸும் விட்டுட்டாரு. இதோட ஓனர்ஷிப்பை கேட்கறதுக்கு ஒரு ஓனரை கூப்பிடுவோம். ஹாய் சையத், வெல்கம் டு சேனல். இந்த i20 N-Line வாங்கினதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலாக நியூ காருன்னு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி நியூஸ் நான் ஓன் பண்ணிட்டு இருந்தேன். 5 years ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற டைமில் தான் வந்து எனக்கு கார் வாஸ் ஃபால்ட்லெஸ். பேசிக்கலி அதில் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் சிட்டி கார். கம்ஃபர்டபுளாக சிட்டிக்கு இருந்தது. பட் எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா கிளச்சு வந்து அமுக்கி டிராஃபிக்கில் லெக் பெயின் நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால ஒரு ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வரும்போது எனக்கு ஐ டிட் நாட் வாண்ட் டு கோ வித் எனி கார் தட் ஹேட் அன் AMT ஆர் அ CVT and also a naturally aspirated engine mainly for performance reasons. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் யூஸ்டு கார் தான் நான் பேசிக்காக பார்த்தேன். புது கார் வாங்கணுன்ற பிராண்ட் நியூ காராக வாங்குற ஒரு ஐடியாவில் நான் இல்லை. யூஸ்டு கார் பார்க்கும்போது i20 வாஸ் நெவர் இன் மை ரேடார். நான் அந்த காஸ் 24 ஸ்பென்னி அப்படி பார்க்கும்போது வந்து ஐ கேம் அக்ராஸ் அன் i20 N-Line.
சரி கேஷுவலாக அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஐ வாஸ் டேக்கன் அவே பை தட் எக்ஸாஸ்ட் நோட். அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஸ்டாக் வெஹிக்கிள்ஸில் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது. பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்ல வர எக்ஸாஸ்ட் நோட் வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக மாட் பண்ணி கொண்டு வரதை வந்து அவங்க ஸ்டாக்காகவே கொடுக்குறது வந்து எனக்கு இட் வாஸ் இன்ட்ரீகிங். இந்த கார் நீங்கள் வாங்கி 6 months ஆகுது இல்லையா? இந்த கார் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க? இது வந்து அண்ணா நகரில் இருக்க குன்ஹுண்டாய் டீலர்ஷிப்பில் தான் எடுத்தேன். நான் ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்க எல்லா டீலர்ஷிப்ஸ்டையும் கொட்டேஷன் வாங்கி நெகோஷியேட் பண்ணும்போது தே கேம் அப் வித் தி நியூ கார் ஆஃபரிங் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் கொடுத்தாங்க. பட் ஓல்டு காருக்கான பைபேக் வந்து எனக்கு குன்னில் வந்து அதிகமாகவும் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து குன்னில் எடுத்தீங்க இல்லையா? எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் புக் பண்ணி டெலிவரி கொடுத்தாங்க? ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து ரெடிலி அவைலபிளாக இருந்தது. நான் பிளாக் கலர் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுனால நிறைய டீலர்ஷிப்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாக் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது குன்னில் வந்து 2 வெஹிக்கிள் ஸ்டாக்கில் இருந்தது. ஸோ நான் புக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யார்டுக்கு கூட்டிகிட்டு போய் வெஹிக்கிளை காட்டினாங்க. நான் வெஹிக்கிளை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஐ மேட் தி பேமெண்ட். ஸோ எனக்கு நான் புக் பண்ணி வித்தின் 1 week எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி டெலிவரியும் பண்ணிட்டாங்க. இந்த N6 வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்காக எடுத்ததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதில் வந்து ஃபிட் ஆச்சு. ரீசன் பீயிங் எனக்கு நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் வந்து இதுதான் என்லைனில் இதுதான் N6 தான் டிசிடி தான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேணா என்லைன் தான் போகணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டாண்டர்டில் வந்து சிவிடி வந்து ஐ வாஸ் நாட் ப்ரிஃபரிங் சிவிடி. எனக்கு N6ல வந்து என்ன ஒரு ஷார்ட் கம்மிங்காக இருக்குன்னா அந்த ரியர் வைப்பர் வாஷர் வந்து இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் அ சன் ரூஃப் ரியர் வைப்பர் வாஷர் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்ன்றது வந்து எனக்கு அது ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் இந்த N6 வேரியன்ட் வந்து உங்களுக்கு பட்ஜெட்லேயும் அக்காமடேட் ஆச்சு? என் பட்ஜெட்டில் அக்காமடேட் ஆச்சு. ஓகே. நீங்கள் இந்த வண்டி வாங்கும்போது ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? On road cost without any discounts and anything it was around 13.85. Then on the year end Decemberல எடுத்தேன்றனால year end discounts plus old vehicle buyback அதெல்லாம் எனக்கு நல்லாவே வந்தது. நீங்க ஆக்சஸரீஸ்னு ஏதாவது போட்டிங்களா? ஆக்சஸரீஸ்னு பாத்தீங்கன்னா இந்த neck pillow, skid plates, then N-line branded driver mats, floor mats sorry. இதுதான் நான் ஆக்சஸரீஸ்னு பெருசா நான் போட்டேன். மத்தபடி ஃபேன்சியா எதுவுமே நான் இதுல போடல. ஃபங்க்ஷனலா தான் போட்டேன். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு 13.8 வந்ததா? இல்ல vehicle cost on road 13.85. accessories எல்லாமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. ஓகே. க்ளோஸ் டு 14 lakhs வந்துருச்சு உங்களுக்கு. யா accessories வந்து ஐ திங்க் 10,000 worth நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 14 வந்துருச்சு. ஓகே. அண்ட் N8 அப்போ எவ்வளோ காஸ்ட் வந்ததுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? N8 வந்து இட் வாஸ் டாப் அண்ட் N8 வந்து டியூல் டோன் இட் வாஸ் அரௌண்ட் 15.75 எக்ஷோ இது ஐ மீன் ஆன் ரோட் ப்ரைஸாக இருந்தது. ஓகே. நான் டியூல் டோன் ப்ராப்ளி 10-20,000 கம்மியாக இருந்திருக்கும். ஓகே. நீங்கள் டுவல் டோன்னு சொல்கிறது வந்து இந்த ஒயிட் வித் பிளாக் டாப் 2 கலர் உங்களுக்கு வரும். பாடி வந்து ஒயிட்ல இருக்கும், ரூஃப் வந்து பிளாக்கா இருக்கும். பட் நான் ஆல் பிளாக் கார் வேணும்ன்ற போது எனக்கு அந்த டியூவல் டோனுங்கிறது ஒரு நீடாவே இல்லை. ஆல் பிளாக் வித் இந்த ரெட் இன்சர்ட்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா. ரெட் இன்சர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் ஆல் என்லைன்ஸ். நீங்க ஹுண்டாயில எந்த என்லைன் எடுத்தாலுமே சரி, வென்யூ கரெக்டாக எடுத்தாலுமே அது ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு. எனக்கு ஆல் பிளாக் கார் எனக்கு ஆக்சுவலாக இந்த க்ரோம் எனக்கு வந்து பெருசாக எனக்கு பிடிக்காது. இதில் வந்து இந்த க்ரோம் இன்சர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம். ஸோ இன்ஃபேக்ட் இதில் பின்னாடி இருக்க டெயில் லேம்பில் இருக்க க்ரோம் இன்சர்ட் கூட ஒரு அன்வான்ட் ஆட் ஆன் மாதிரி தான் எனக்கு ஈவன் ஸ்டில் நோ ஐ ஃபீல் ஃபார் திஸ் பேக்கேஜ். ஓகே ஃபைன். அண்ட் இந்த வண்டி வந்து நீங்கள் சிட்டிஸ்க்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இது வரைக்கும் ஒரே ஒரு ஹைவே ட்ரிப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 400 kilometers அப் அண்ட் டவுன் ஒரு 800,000 kilometers ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி சிட்டிஸ் தான் ப்ரைமரியாக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. அண்ட் உங்களோட நியோஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நியோஸ் வந்து இட் கேம் வித் 1.2 liter 4-cylinder நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின். நியோஸ் வந்து சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து இட் வாஸ் குவைட் பெப்பி. பட் நீங்கள் ஹைவேஸ்ன்னு போகும்போது பர்டிகுலர் அந்த சிங்கிள் லைன் ஹைவேஸில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது வந்து நியோஸ் வந்து இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி நம்ம ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட சொந்த ஊர் வந்து காரைக்குடி திருச்சி ஸ்ட்ரெச் வந்து சிங்கிள் லைன் ரோடு தான். அதில் நான் ஒரு வெஹிக்கிளை நான் ஓவர்டேக் பண்ண ரொம்ப நான் ப்ரீ பிளான் பண்ணும். பிகாஸ் ஆன்கமிங் டிராஃபிக்கோட கேப் எல்லாம் பார்த்து ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணும். அதெல்லாம் இதில் அந்த இஷ்யூஸ் எனக்கு வந்து இதில் கிடையாது. பிகாஸ் இதில் வந்து 120 PS பவர் இருக்கிறனால அதுவும் இந்த ஸ்போர்ட் மோடில் நீங்கள் டிசிடியில் ஜஸ்ட் பேடல் ஷிஃப்டர்ஸில் ஒரு லெவல் டவுன் பண்ணாலே அந்த இன்ஸ்டன்ட் பஸ்ட் ஆஃப் பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இன்யூஸில் நீங்கள் இதை கம்பேரே பண்ண முடியாது சொல்ல போனால். ஹைவேஸ்லாம் போகும்போது கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் இன்னும் பெட்டராக இருக்கும். சஸ்பென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க டேம்பனர்ஸ் வந்து ஸ்டிஃபன் ஆக்கியிருக்காங்க ரெகுலர் கம்பேர்ட் டு ரெகுலர் i20. சஸ்பென்ஷனே ஸ்டிஃபன் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஷனோட டேம்பனர்ஸ் மட்டும் ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஹை ஸ்பீட் கார்னரிங் அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. பட் இப்போ நான் ஃபியட்டோட கம்பேர் பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதில் என்ன வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்டாக வந்ததோ அது வந்து இதில் ஃபீச்சராக அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரேக்ஸ் 4மே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா?
பிரேக்கிங் வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. பட் there is something called as brake bite. கம்மிங் ஃப்ரம் அ ஃபியட், அந்த பிரேக் பைட் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக டிசப்பாயிண்டிங் தான் இருக்குது. அந்த பிரேக்கை வந்து ஐ எம் நாட் ஆக்சுவலி ஏபிள் டு ஃபீல், எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுற எவ்வளோ பிடிக்குதுன்றது வந்து ஃபீல் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அட் டைம்ஸ் இது மேனுவலாக இருந்தால் கூட ஓரளவு நம்ம அதை கெஸ் பண்ணி ஓட்ட முடியும், கிளச் மாடரேட் பண்ணும் போது. டிசிடின்ற போது நமக்கு தெரியாமல் ஷார்ப்பாக அமுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஆக்குபன்ஸ் வந்து முன்னாடி போய் விழுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இந்த பிரேக் பைட் மட்டும் தான் எனக்கு இதில் ஒரு சோர் பாயிண்ட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்டியரிங், அதில் ஃபீட்பேக் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டீரிங் ஃபீட்பேக் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹுண்டாய்க்கு திஸ் இஸ் வே பெட்டர். அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஹாலோஜன்ஸ் வருது. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு ஆல் எல்இடி. நீங்கள் கேட்டிங்க N6 ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. N8 போகாததுக்கு இன்னொரு ரீசனே வந்து அந்த ஹெட்லாம்ப் தான். ஆல் எல்இடி இல்லை ஹெட்லாம்ப் கொடுத்துட்டு அவங்க மழையிலையும் நைட்லையும் வந்து பெருசாக அதில் விசிபிலிட்டியே இருக்க மாட்டேங்குது. ஸோ ஹாலோஜன்னால் கூட நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு we have got cheaper options. ஆல் எல்இடின்னு போகும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் நீங்கள் போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஹாலோஜன் வேணுன்றதுக்காக தான் N6 போனதுக்கு இன்னொரு ரீசன். இதில் 3 ரைடிங் மோட்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு மோடுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? அது இருக்குதுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் கிராங்க் பண்ணோடனே ரெகுலராக நார்மல் மோடில் தான் டிஃபால்ட்டாக வெஹிக்கிள் இருக்கும். தென் யூ ஹேவ் காட் ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது இந்த மோட் நார்மல் மோடை விட ஈகோ ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகும், ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அதிகமாக ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இதாகுது, எனக்கு ECU லெவலில் உங்கள் பவர் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் என்ன வாட் ஐ ஹேவ் அப்சர்வ்ட் இஸ் தட் த்ராட்டில் இன்புட் வந்து அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் இவங்க மோடை கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு வந்து ஃபீல் அது ஓட்டுனதில் வச்சு பார்க்கும்போது. இப்போ ஈக்கோவில் வந்து நான் நிறைய த்ராட்டில் இன்புட் கொடுக்கும் போது எனக்கு பொறுமையாக தான் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், ஸ்லக்கிஷாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஈக்கோவில் வந்து எனக்கு அந்த மூமெண்ட் இல்லாதனால வாட் ஐ டென் டு டூ இஸ் ஆக்சிலேட்டர் அதிகமாக நான் ப்ரெஸ் பண்ணிடுவேன், வண்டி நகர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு எஃபிஷியன்சி ட்ராப் ஆகிருக்குது. பட் இதே ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபெதர் டச் பண்ணாலே வெஹிக்கிள் மூவ் ஆரம்பிச்சதுனால எனக்கு அந்த த்ராட்டில் இன்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால எனக்கு எஃபிஷியன்சி வந்து ஆக்சுவலாக ஈகோ மோடோட அதிகமாக எனக்கு கிடைக்குது ஸ்போர்ட் மோடில். ஏன்னா TGDI என்ஜின்ஸ் வந்து அவங்களோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ட்ரெண்டே வந்து they are very sensitive to throttle input. So அதனால ஸ்போர்ட் மோடில் வந்து I tend to get better efficiency in under city traffic conditions. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் நான் ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் மோடில் மேனுவல் மோடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மல்டிபிள் டைம்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது செட் ஆகிருச்சு இப்போ இது. ஓகே, அண்ட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு மைலேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? எனக்கு மைலேஜ் நான் எக்ஸாக்டாக எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். பட் ஈகோ மோடில் எனக்கு ஸ்போர்ட்டில் வந்து பெட்டராக தான் எனக்கு கிடச்சது. இப்போ எனக்கு இன்ச் பை இன்ச் மூவ் வர டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கனாமி வந்து இது ஆக்சுவலாக இந்த காரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டே கிடையாது இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இன்ச் பை இன்ச் மூவ் வர டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 to 4 kmpl தான் MIDயில் காட்டும். மனசு வரைக்கும் என்ன பண்ணுறது, பட் இட் இஸ் வாட் இட் இஸ். கொஞ்சம் மாடரேட் டிராஃபிக்கில் 6 to 7 kmpl காட்டும். கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் சிட்டியில் இருக்கும் போது எனக்கு 10 to 11 கிட்ட எடுத்துடலாம். ஹைவேஸ்ல நீங்க போகும்போது ஹைவேஸ்ல வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்னால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டினேன். அப்போ அதில் ஃபாஸ்ட்டாக அடிச்சு ஓட்டினால எனக்கு ரொம்ப எக்ஸப்ஷனல் எஃபிஷியன்சிலாம் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் செரேட்டாக ஓட்டினீங்கன்னா ஒரு 15 to 17 வந்து சால்டாக நீங்கள் ரொம்ப செரேட்டாக ஓட்டினா. ரொம்ப செரேட்டாக கிடையாது, அதாவது லைக் அதோட போக்கில் நீங்கள் விட்டுறணும். ஓகே, அண்ட் இதோட MIDs இதோட டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக ஃபீச்சர்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்னு என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு இது வந்ததுன்னா யூரோப்பியன் i20Nல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் LCD MID வரும். அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதில் ஆக்சுவலி இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் இது 16 lakhsக்கு டாப் அண்ட் வேரியன்ட் ரீட்டெயில் ஆகும் போது அதில் அதெல்லாம் கொடுத்து வந்து பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது. பட் ஆஸ் ஃபார் அஸ் MID இஸ் கன்சர்ன் I can read out the information clearly. அது எல்லாமே இஷ்யூஸ் கிடையாது. என்ன ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குன்னா இந்த ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா நியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் மீட்டர் வரும். இதில் வந்து ஒரே ஒரு ட்ரிப் மீட்டர் தான் இருக்குது. அதை ஏன் கட் பண்ணாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இதுதான். இதெல்லாம் கட் பண்ணணும்னு நீடே கிடையாது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் நேவிகேஷன் கிடையாது இல்லையா? கம்பெனி இன்பில்ட் நேவிகேஷன் வராது. அது N8ல கனெக்டட் கார் டெக் கூட அது வரும். சிட்டிஸில் சம்மரில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது கேபின் ஃபுல்லாக கூல் ஆகுதா? ஐ மீன் ஏர் கண்டிஷன் அது ஒரு ஷூவாகவே இருந்தது கிடையாது. ஈவன் தோ இட்ஸ் அ பிளாக் கார் விச் டென்ட் டு அப்சார்ப் ஹீட் லாட். எனக்கு சில்னஸ்லாம் ஒரு கன்சர்னாக இது வரைக்கும் இருந்தது. சன்ரூஃபோட அந்த ஷேடை மூடிட்டோம்னா ப்ராப்பராக இருக்கும். ரியர் சீட் வந்து as a passenger ஒரு 3 பேர் உட்கார்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஃபிஷியன்ட்டா இருக்கா? ஆக்சுவலாக நான் இந்த கார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரியர் பெஞ்ச் தான்.
நிறைய காசில் வந்து இந்த சென்டர் ஆம்ரஸ் ரியரில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சென்டர் பேசஞ்சரோட சீட் மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்டில் வரும். அது அந்த இடத்துல பின்னாடி உட்கார்ற ஆளுங்களுக்கு வந்து லாங் டியூரேஷனில் உட்காரும் போது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் கீழே அந்த சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் ஹம்ப் வரும், பேக் பெயின் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் ஹெட்ரெஸ்ட்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நான் வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணும்போது இது ஒரு கிரிட்டீரியாவே நான் வச்சிருந்தேன். பிகாஸ் அந்த இடத்துல மோஸ்ட்லி உட்கார்றது லாங் ட்ரிப்பில் போகும்போது என் ஒய்ஃப் தான் உட்காருவாங்க. ஸோ ஐ வாண்டட் டு என்ஷூர் ஹர் கம்ஃபர்ட். அதனால வந்து இது ஒரு கிரிட்டீரியாவே வச்சிருந்தேன். ஆம்ரெஸ்ட் இல்லாத வெஹிக்கிளாக தான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு குஷக்கு விர்ச்சுவஸ் இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக இருந்தது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது லாங் ரனில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனல் ஹம்பும் வந்து ரொம்ப டாலாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ ரியர் பெஞ்ச் வந்து இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். அன்லஸ் சர்வீஸ் யூஆர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டால், உங்களுக்கு அந்த அண்டர் சப்போர்ட் வந்து லேக்கிங்காக போகாது. எங்கள் ஃபேமிலியில் அந்த அளவுக்கு டாலாக யாரும் கிடையாது, எல்லாமே அண்டர் 5 ஃபீட்டில் தான் வருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு இஷ்யூவாகவே இருந்தது கிடையாது யாருக்குமே. ஓகே. அண்ட் லெக் ரூம்ஸுமே உங்களுக்கு லெக் ரூம் வந்து ரொம்ப தாராளமாக இருக்குது. இட் இஸ் ரொம்ப சோனட் கூட நான் பார்த்துருந்தேன். சோனட் ஐஎம்டி வந்து எனக்கு வாஸ் வெல் வித்தின் மை பட்ஜெட். நான் வச்சிருந்த இனிஷியல் பட்ஜெட்டே less than 10 lakhs தான் வச்சிருந்தேன். சோனட் ஐஎம்டி எனக்கு வந்து நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் 10 lakhs உள்ளாரே எனக்கு கிடச்சது. அதை ரிஜெக்ட் பண்ணது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஃபேமிலியே வந்து ரிஜெக்ட் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்க லெக் ரூம் தான். உட்கார்ந்த 3 பேர் உட்கார்ந்த அடுத்த 3வது செகண்ட் வந்து தே ஸ்ட்ரைட் அப் செட் நோ திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ். அவ்வளோ கிராம்ப்டா ரொம்ப எந்த அளவுக்கு கிராம்ப்னா அதில் உட்காந்து நியோஸ்ல வந்து உட்காரும் போது அது இட் ஃபெல்ட் வெரி ஸ்பேஷியஸாக இருக்க பூட்டு. ஃபார் அ ஸ்மால் ஃபேமிலி தட் பூட் இஸ் சஃபிஷியன்ட். பட் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்கன்னா அப்போ வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகும். ஓகே. ஒரு ஃபேமிலி 2 adults 2 kids போகிறதுக்கு தாராளமாக போதும். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆல்ரெடி 6500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க. எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஆக்சுவலாக கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர்ஸில் யூ ஹேவ் அ ரெகுலர் சர்வீஸ். ஐ மீன் இனிஷியல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இருக்கும். தென் 10K ஒன்று வரும், தென் 20K இதுதான் வந்து 3 ஃப்ரீ சர்வீசஸ். அதுக்கப்புறம் எவ்ரி 10K கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான். ஓகே. அண்ட் இது புக்கிங் டைம் அதாவது நீங்கள் எப்படி புக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாக வந்து சர்வீஸ் சென்டரோட ஆக்சுவலாக அந்த டெலிவரி எடுக்கும் போது சர்வீஸ் இன்சார்ஜ் வந்து ஹி கேவ் ஹிஸ் கார்டு அண்ட் செட் லைக் இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் யுவர் வெஹிக்கிள் ஏன்னா எந்த டைம் காண்டாக்ட் பண்ண ஹெசிடேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனார். டேரெக்டாக குன்ஹுண்டையிலாம் எடுத்தனால குன்னோட அவுட்லெட் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் அம்பத்தூரில் இருக்குது. தே ஹவ் காட் மல்டிபிள் சர்வீஸ் அவுட்லெட்ஸ். ஸோ அங்கே டேரெக்டாக கால் பண்ணி சொன்ன உடனே அவங்க உங்களுக்கு எது பார்க்கும்னு சொல்லிட்டு அவங்களே அலோகேட் பண்ணிட்டு இந்த டைம் இந்த ஸ்லாட் இருக்குது, நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அதெல்லாம் அவங்களே கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் எடுத்துகிட்டு போகிற அன்னைக்குமே வந்து ஒரு நாள் ப்ரேயராக கால் பண்ணி ரிமைண்டர் காலும் அவங்க கால் பண்ணி ரிமைண்டரும் பண்ணாங்க. ஓகே. அண்ட் எவ்வளோ நேரம் ஆச்சு உங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சண்டே போய் கொடுத்துருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1500 நான் பண்ணல, 1200லேயே பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் ஃபார் அ லாங் ட்ரிப்புன்றனால எனக்கு அதை எக்ஸீட் ஆயிரும்ட்டு 1200லேயே பண்ணிட்டேன். நான் சண்டே போய் கொடுத்தனால எனக்கு ஹாஃப் டேலேயே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி சேம் டே கொடுத்துட்டாங்க. சண்டேயும் ஒர்க்கிங் அவங்க சண்டேயும் ஒர்க்கிங். பட் ஆனால் மேஜரான ஒர்க் இப்போ பாடி ஷாப்லலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ரெகுலர் சர்வீஸ் அது வந்து ஆள் இருப்பாங்க. பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்களா? இருக்குது, பட் நான் ஆஃப் பண்ணதில்லை. ஓகே. சர்வீஸில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? சர்வீஸில் இஷ்யூஸ்ன்னு ஸ்பெஷலாக சொல்ல முடியாது. வாஷிங்கை விட அவங்க அதுக்கப்புறம் இந்த பாலிஷ் போடுறது வந்து அது போடாமல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. லைட் கலர் காசில் அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது. பிளாக் கலரில் வந்து அது ஆஃப்டர் ட்ரைடாக பேட்சை தெரிய ஆரம்பிச்சது. தட் ஐ ஹேட் டு வாஷ் தி கார் ஆஃப்டர் பிரிங்கிங் ஹோம். அண்ட் இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் ஆப்வியஸ்லி இந்த எக்ஸாஸ்ட் நோட். அதுக்காக தான் அது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வாங்கினது. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த டிரைவரோட கனெக்டாகிற ஃபீல். டிசிடியில் அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணும்போது மேனுவலில் உங்களுக்கு கிடைக்கிற கனெக்ஷன் உனக்கு இல்லைனாலுமே திஸ் இஸ் வே பெட்டர். நீங்கள் ஒரு ஏஎம்டியோ ஒரு சிவிடி ஓட்டும் போது லைஃப்லெஸ்ஸாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் வே பெட்டர். ஃபேமிலிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு நீங்கள் டிரைவர் ஓரியன்டாக இருக்கும், உங்களுக்கும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இட் ஃபிட்ஸ் ஆல் மை பில்ஸ். ஓகே, ஃபைன். அண்ட் இதில் என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இம்ப்ரூவைசேஷன் அதான் நான் சொன்ன மாதிரி லைக் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சன்ரூஃப் இஸ் ஆக்சுவலி நாட் நீடட் ஃபார் இந்தியா. ஒரு ரியர் வைப்பர் வாஷர் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது எனக்கு இன்னும் சேஃப்டி வைஸ் ஆட் ஆன் ஆகிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுன்றது எனக்கு பெருசாக தெரியல. இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிங்கன்னா
ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் ஸ்பெக் i20Nல இருக்க அதே ஸ்டீரிங் வீல் கியர் நாப் தான் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்புறம் அந்த ஏபிசி ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஹார்ன் பேட் வந்து ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இதில் ரெகுலர் i20ல அந்த ஸ்டீரிங் இல்லாதனால அது இஷ்யூவாக இல்லை. ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அமுக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இட் ஹேஸ் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, பட் ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜர் கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் நான் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து பேட்டரி அதிகமாக டிப்ளீட் ஆகும். அதை சார்ஜ் பண்ணுறது ப்ளக்இன் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் ஒயர் கனெக்ஷன் யூஸ் பண்ணுன்ற மாதிரி தான் வருது. இப்போது N8ல பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கிடையாது, ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கும். ஓகே. ஸோ இந்த காம்பினேஷனில் கொஞ்சம் அவங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. பிரேக்கோட ஃபீல் வந்து இட் வாஸ் கம்யூனிகேட்டிவாக இல்லை. அது வந்து அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார், ஒரு டிரைவர் ஓரியன்டட் காராக அவங்க வார்ம் ஹேட்ச்னு மார்க்கெட் பண்ணும்போது தீஸ் ஆர் த திங்ஸ் தட் தே ஷுட் ஹவ் டேக்கன் கேர் ஆஃப். இந்த சன்ரூஃப் இதை கூட நம்ம விட்டுலாம். அந்த பிரேக் பேடல் வந்து அந்த கம்யூனிகேட்டிவாக இல்லாதது வந்து தட் தே ஷுட் டேக் கேர் ஆஃப். ஓகே, ஓவராலாக இந்த வண்டியில் நீங்கள் ஹாப்பி? எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்சைட்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ப்ளஷர்ஸ் மைண்ட். ஃபைனலாக இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு 15 lakhs பட்ஜெட் இருக்குது, நீங்கள் ஒரு என்தோசியாஸ்டிக்கான ஹாட் ஹேட்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது இந்தியாவில் கிடையாது. அதனால் நம்ம வந்து ஒரு வார்ம் ஹேட்சான i20Nலையும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு கனெக்டட் கார், அதாவது ஒரு டிரைவருக்கும் காருக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணும். அதாவது நீங்கள் ஓட்டும் போது அதை ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு டிரைவிங் டைனமிக்ஸும் பெட்டராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபன் டு டிரைவாக இருக்கும் அண்ட் ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்கும். மற்ற ஹாட் ஹேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது வந்து ரைடிங்க்கு ரொம்ப ப்ளஷர் தந்தாலும் ஃபேமிலியாக போகும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இந்த வண்டியில் ஆல் இன் ஆல் எல்லா கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஒரு ரைடர் ஆஸ்பெக்ட், அதாவது ஒரு டிரைவர் ஆஸ்பெக்ட்லையும் உங்களால் நல்லா ஓட்ட முடியும், உங்களோட ஃபேமிலியும் நல்லா கம்ஃபர்டபுளாக போக முடியும். அடிக்குவேட்டான பூட் ஸ்பேஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட பட்ஜெட்டுமே கம்பேர்ட் டு ஹாட் ஹேட்ச் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியான விலையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நார்மல் ஹேட்ச்பேக்கோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ப்ரைஸும் இதோட ப்ரைஸும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரீச் ஆகும். நம்மளை பவர் அண்ட் டார்க் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ டிஎம் பண்ணுங்கள். Thanks for watching Power and Torque guys. Take care. Bye bye.